ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அது வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். இந்த வீடியோவை இப்போவே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்துட்டு உங்கள் வீட்லேயும் அம்மா அப்பா அப்படின்னு யாராவது வந்து சுகர் ப்ரெஷரோடு இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல இது செய்யணும், நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாத்திரையே சாப்பிட சொல்லுங்கள். அவங்க வந்து ரெகுலராக செக்கப் பண்ணிவிட்டு மாத்திரையை வந்து சாப்பிட சொல்லுங்கள். ஏன்னா மாத்திரை சாப்பிடாம இருந்தது தான் வந்து இந்த மாதிரி ஆச்சு. நல்ல வேளை வந்து கிட்னி அஃபெக்ட் ஆகலை. ஸோ கிட்னி அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா இன்னுமே இதாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு உங்கள் லைஃப்பை வந்து சேவ் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுகர் வந்து இருந்துச்சு. சுகர் அண்ட் ப்ரெஷருமே இருந்துச்சு. ப்ரெஷருக்கு ஒரு 1 மந்த் மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருந்துச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் 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 வந்து மாத்திரை இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டாக்டரே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஓகேன்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் சுகர் வந்து நிறைய இருந்துச்சு. ஆனால் சுகருக்கு வந்து மாத்திரையே சாப்பிட்றதில்ல. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே விட்டாச்சு. சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டாங்க, மறுபடியும் சாப்பிட்டாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. ஸோ மாத்திரை சாப்பிடாம இருந்தது தான் வந்து லைக் ஒரு நாள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் போய் மயங்கி விழுந்துட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கே தெரியல. ஸோ நான் அப்போ வந்து வெளியே இருந்தேன். அந்த டைம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போ நான் போய் பார்க்கும்போது வந்து அந்த அடுத்த நாள்லேருந்து ஸோ நாங்கள் லோக்கல்லேயே வந்து ஒரு டாக்டர் பார்த்தபோது ஜஸ்ட் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் நாங்கள் அப்படியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து அதாவது நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த ஊசியெல்லாம் போட்டதுனாலையா என்னன்னே தெரியல, கால் வந்து எடுத்தே வைக்க முடியல. ஸோ கால் எடுத்தே வைக்க முடியலைங்கும்போது அதனால் ரொம்ப பயந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி லோக்கலில் பார்த்தா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் வந்து கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் தான் பிஎஸ்ஜி. ஸோ பிஎஸ்ஜி வந்து சேர்த்தும்போது ஓகே எல்லாமே நல்லாவே தான் பார்த்தாங்க. சிடி ஸ்கேன் எடுத்தாங்க எல்லாமே இது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரி வருது, அதுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் ஃபுல்லாக ஸ்ட்ரோக் வரல, மைல்டு அட்டாக் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே வந்துட்டு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 1,00,000 கிட்ட வருது. ஸோ அங்கே வந்து சரி அங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிரும், வேணாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிவிட்டு டேரெக்டாக நாங்கள் சரஸ்வதி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி போனோம். அங்கே தான் வந்து ரொம்ப இது பண்ணாங்க. என்னென்னா ரொம்பவே வந்துட்டு ஐசியூ இருக்குது, கம்மி தான், ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சரி ஓகே, எனக்கு மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது நான் நிறைய கால்ஸ் பண்ணி பார்த்தேன் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கெல்லாம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லும்போது நான் வந்து இது ஓகேங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகேன்னு சொல்லி நான் போய் ஜாயின் பண்ணுறேன். அங்கே ஐசியூ இல்லை. ஆனால் நான் அப்போவே வந்து நான் கேட்டிருக்கணும், ஆனால் வந்து நான் கேட்கல. அப்புறம் சரி ஓகே இது பண்ணுவாங்க போல், கூப்பிட்டு போவாங்க போல் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அந்த அன்றைக்கி நைட்டு என்னென்னமோ இன்ஜெக்ஷன் போட்டாங்க. நியூரோ இன்ஜெக்ஷன் ஒரு நாளைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் 5,000 வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது 2 டைம் போடணும்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஓகே போட்டுருங்க அப்படின்னா போட்டாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஐசியூவே கூப்பிட்டு போகல. அந்த அன்றைக்கி நைட்டு பாத்ரூமில் தண்ணி வரல. நாங்கள் இருந்த ரூமில் தான் சேர்த்தாங்க. ஐசியூவில் தான் சேர்த்துருக்கணும். இப்படிப்பட்ட பேஷண்ட்ஸை வந்து கண்டிப்பாக ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க அப்படிங்கும்போது ஐசியூவில் சேர்க்கணும். ஐசியூவில் சேர்த்தாமல் அவங்க வந்து டைரெக்டாக ரூமில் தான் மாற்றினாங்க. அப்போ ரூமில் தண்ணி வரல, எதுவுமே எல்லாமே ஆக்சுவலாக பாத்ரூம் போனால் தண்ணி ஊற்றுறதுக்கு கூட தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து டைரெக்டாக நாங்கள் வந்து போய் சொன்னோம் அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி இருக்குங்க, மாற்றுங்க, ரூமாவது மாற்றி கொடுங்க அப்படின்னு. அவங்க எதுவுமே பண்ணல. அப்போ பாத்ரூம் வந்து அங்கேயே வந்து இதாகி ரொம்ப அந்த நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் அந்த அன்றைக்கே மாற்றிட்டாங்க. அந்த அன்றைக்கே வந்து நைட்டு மாற்றிட்டாங்க. அடுத்த நாள் வந்துட்டு ஒரு 4 மணி இருக்கும். 4 மணிக்கு இந்த மாதிரி பல்ஸ் எல்லாம் வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ நானும் எங்கள் பெரியம்மாவும் தான் இருக்கோம். பெரியம்மா வந்து அம்மாவோட அக்கா. ஸோ நானும் அவங்களும் தான் இருக்கோம். அப்போ தான் என்னை எழுப்பினாங்க. எழுப்பிட்டு
இந்த மாதிரி பல்ஸ்லாம் ரொம்ப மூச்சு வாங்குது, ஒரு மாதிரி மூச்செல்லாம் வாங்கி பல்ஸ்லாம் டவுன் ஆகி ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அங்கேருந்து சண்டை போட்டு வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் சேர்த்துங்க அப்படி சொல்லி அப்புறம் சர்ச் பண்ணி நான் என்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி என்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்கே அட்மிட் பண்ணி இப்போ தான் வந்து ஏதோ உயிர் போய் உயிர் வந்த நிலமை தான். ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு சரஸ்வதி ஹாஸ்பிட்டலில் இருந்து என்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. மறுபடியும் சிடி எடுத்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஓகே ஐசியூவில் அட்மிட் பண்ணணும்னு சொல்லி ஐசியூவுக்கு மாற்றி விட்டுட்டாங்க. ஸோ ஐசியூவில் அந்த அன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ரிப்போர்ட்டில் பிளட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பிளட் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால பிளட் எல்லாமே ப்யூரிஃபை பண்ணணும், வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் வேறு பிளட் வந்து இன்சர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் நான் வந்து இன்ஸ்டாலெல்லாம் ஸ்டோரி போட்டேன், இந்த மாதிரி பிளட் வேணும்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய பேர் வந்து பிளட்டு கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பிளட் எல்லாமே கொடுத்து எல்லாமே ஓகேவாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளட் எல்லாமே ஏற்றி அந்த அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஓகேங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இன்னுமே ஒரு 3 நாள் அப்சர்வேஷனில் இருக்கணும்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து இவ்வளோ நாள் இருக்கிறது இதெல்லாமே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ யாராவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருந்தீங்களாலும் உங்களோட அது ஒரு ஸ்டோரியை ஷார்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளட்டெல்லாம் ஏற்றி முடித்து அடுத்த நாள் 3 நாள் அப்சர்வேஷன் சொன்னாங்களா. சொன்னதுக்கப்புறம் அந்த அப்சர்வேஷனில் இனியுமே வந்து எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பிளட்டு வந்து அவங்க உடம்ப ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிளட்டெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பிளட் ஓகே எல்லாம் ஒத்துக்கிச்சு, மெடிசின்ஸ் வந்து ஏற்றுக்கிச்சு. ஆனால் இன்ஃபெக்ஷன் மட்டும் ஹெவியாக இருக்குது. ஆனால் இந்த இன்ஃபெக்ஷனை சரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிசின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இவ்வளோ ஆகும் அப்படி இப்படின்னு நாங்கள் சரி ஓகே, நம்ம காசாக முக்கியம், நம்மளுக்கு உயிர் தான் முக்கியங்கிற மாதிரி நாங்கள் ஓகேன்னு சொல்லிவிட்டு எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் எல்லாமே செட் ஆகி எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக போச்சு. ஸோ என்ஜி ஹாஸ்பிட்டல் ஓரளவுக்கு நல்லா தான் பார்க்குறாங்க. ஆனால் வந்து ரொம்ப அமௌண்ட் ஜாஸ்தி தான். இனியுமே நான் வந்து ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப இதாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து கியூஆர் கொடுக்குறேன், கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவியை எனக்கு செய்யுங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. இன்ஸ்டா அண்ட் யூடியூப்லேயுமே வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னுமே ஹியூமனிட்டி வந்து இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களுமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அண்ட் இன் ரிட்டர்ன் நிறையவே வருது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே. அண்ட் இன்னொன்று சொல்ல போனோன்னா, நம்ம மைவி3 ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணோம். அதுலேருந்து ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார், கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு ஒரு 200 ருபீஸ் சென்ட் பண்ணிவிட்டு என்னால் இதுதான் முடியும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து சத்தியமாக என்ன சொல்கிறதுனே தெரியல. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. அண்டு அந்த டைமில் வந்து லைக் ஹெல்ப் பண்ணணுன்னு நினச்சாங்க. நிறைய பேர் வந்து என்னாச்சு அம்மாவுக்கு அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே. ஸோ உங்களால் முடிஞ்ச ஜஸ்ட் ஒரு 50 ருபீஸ் 100 ருபீஸ்னாலுமே எனக்கு வந்து ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைமில். ஸோ உங்களுக்குமே ஏதாவது ஹெல்ப்னாலும் நீங்கள் வந்து அந்த டைமில் என்கிட்ட கேட்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் எனக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இப்போ இனிமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். அண்ட் ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும். அதுக்காக நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்.